ஓம் சக்தி. அகில உலகம் காத்திருச்சிக்கும் ஆதி பராசக்தி. இந்த அம்பாள் சொக்கம்பட்டியில் மேற்கே அமைந்திருக்கிற கற்பாநதி டேம் அருகில் மிகவும் பழமையான குடவார கோவில். இந்த அம்பாள் பேச்சியம்பாள், தாண்டியம்பாள் என்ற பெயருடன் இங்கே மிக சிறப்பாக வேண்டிய வரம் அருளும் சக்தியாக வீற்றிருந்து இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் சொன்னது போல் கேட்டது போல் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள் அம்பாள். பக்தர்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் இந்த 5 தெய்வங்களிடம் முறையிட்டு உங்களுக்கு தேவையான அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த அருள் கொடையை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நமது கற்பனை டேமுக்கு வரக்கூடிய வழியில் பேச்சியம்பாள், தாண்டியம்பாள் குடவார கோயில் எங்கே அமைந்துள்ளது என்று கேட்டால் அங்கே உள்ள அன்பர்களும் அதன் அருகில் விவசாய பண்ணைகளும் நிறைய இருக்கின்றன. யாரிடம் நீங்கள் கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு வழி காட்டி தருவார்கள். மிகவும் சிறப்பான இயற்கையான மிகவும் பழமையான முன்னோர்களால் மிகவும் பழமையான வழிபாட்டில் உள்ள பேச்சியம்பாள், தாண்டியம்பாள் வழிபாட்டை அம்பாளை தரிசித்து கோடான கோடி அருளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. இங்கே கோவிலுக்கு நுழைவாயிலில் நாகக்கன்னி அம்மாக நாகம்பாள் புற்றுடன் வீற்றிருக்கிறாள். நான் வந்த இந்த தருணத்திலே இங்கே இந்த வழி மிகவும் கரடுமுரடான பாதைகளாகவும் ஓடைகளாகவும் ஒரு வழி தெளிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் சில அன்பர்கள் இதற்கு ஒரு சிறிய இரும்பு பாலம் போல் அமைத்து மிகவும் சிறப்புடன் செய்துள்ளார்கள். அந்த அன்பர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இது அம்பாளுக்கு இந்த அம்பாளை காண வரக்கூடிய வழி இதுதான். இந்த வழியாகத்தான் வந்து அம்பாளை தரிசிக்க வேண்டும். அடுத்து விவசாய பண்ணை ஒன்று இருக்கிறது. அந்த பண்ணை வழியாக வந்து தான் நாம் மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே வர வேண்டி இருக்கிறது. ஆகையால் அதனை அடுத்து வந்து யார் கேட்டாலும் அவர்கள் வழி சொல்லி நமக்கு வழி காட்டுவார்கள். இதோ இந்த ஓடை வழியாக நான் குறுக்கு வழியாக வந்தேன். அப்பொழுது அங்கே நாகம்பாள் நாகக்கனி எனக்கு காட்சி தந்தாள். அந்த தருணத்தில் என்னால் மொபைலில் ஃபோட்டோ எடுக்க முடியவில்லை. அவளை கண்ட மகா சந்தோஷத்தில் அவளை வணங்கினேன். எனக்கு வழிவிடும்படி
கேட்டேன். அம்பாள் எனக்கு வழிவிட்டு ஆசி வழங்கினாள். இந்த தருணத்தை என் பிறவி தருணத்தில் என்னால் மறக்க முடியாத சம்பவம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த இடத்திற்கு 23 வருடங்களுக்கு முன்பு நான் வந்துள்ளேன். இந்த தேவி தரிசனம் பண்ணியுள்ளேன். இந்த இடத்துக்கு எத்தனையோ முறை முயற்சி செய்தும் என்னால் வர முடியவில்லை. இன்று 15/11/2020 தீபாவளிக்கு மறுநாள் எனக்கு இந்த தரிசனத்துக்குள்ள வாய்ப்பு அம்பாள் அருளியுள்ளாள். இன்று குரு பெயர்ச்சி நாள். எத்தனையோ மாற்றங்கள் என்னுடைய வாழ்விலும் மாறுவதற்கு காத்திருக்கும் தருணம். இதுபோல அனைத்து அன்பர்களும் வந்து பாவ விமோசனம் பெற்று இந்த பிறவியிலே தாயோடைய அருள் பெற்று மகிழ்ச்சியோடு இந்த பிறவி கடனை முடிக்க அனைத்து ஆத்மாக்களையும் இங்கே அழைக்கின்றாள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.